தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தியாகராஜனை பணியிடை நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொறுப்பு துணைவேந்தர் நீக்கப்பட்ட பதிவாளர் இடையே உச்சக்கட்ட மோதல். 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு பதிவாளரின் அறை உடைக்கப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்டார் புதிய பதிவாளர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் இடையே மோதல் உருவானது. இதனால் கடந்த சனிக்கிழமை இருவரும் ஒருவருக்கொருவர் பணி நீக்கம் செய்வது உத்தரவு போட்டனர். இந்த நிலையில் புதிய பதிவாளர் வெற்றி செல்வன் இன்று பதவி ஏற்பதாக துணைவேந்தர் சங்கர் அறிவித்திருந்தார். இதற்கு நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டனர். மேலும் புதியவரா பதிவாளர் பதவியேற்க விடாமலும் பதிவாளரின் அறையை நீக்கப்பட்டனர். தியாகராஜன் பூட்டினார். இந்த நிலையில் வெளியே கதவு துணைவேந்தர் சங்கர் பூட்டினார். இருவரும் அறைகளை பூட்டியதால் பதவி ஏற்பதில் பெரும் சர்ச்சைக்கு ஏற்பட்டது. இதனை அடுத்து துணைவேந்தர் சங்கரும் பதவியேற்க இருந்ததும் பதிவாளர் வெற்றி செல்வனும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். 3 மணி நேரத்துக்கு பிறகு வெளியே அறை திறக்கப்பட்டது. உள் அறையின் கதவுகளை ஊழியர்கள் உடைத்தனர். அப்போது நீக்கப்பட்ட பதிவாளரின் தியாகராஜனின் ஆதரவாளர்கள் தலைமை செயலாளர் உத்தரவு இருக்கும்போது ஏன் கதவை உடைக்கிறீர்கள் என காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாய்மொழி உத்தரவு தான் எல்லாம் சொல்லது, துணைவேந்தர் உத்தரவு உள்ளது என காவல்துறையிடம் அவர்கள் தடுத்து நிறுத்தினர். கதவை உடைக்கப்பட்ட பின்னரே புதுவை பதிவாளர் வெற்றி செல்வன் உள்ளே சென்று புதிய பதிவாளராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதனால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 3 மணி நேரமாக உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்க நீக்கப்பட்டார்கள். பதிவாளர்கள் தியாகராஜன் கூறுகையில், தற்போது தலைமை செயலாளர் தொலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்டு பதிவாளராக நீங்கள் தொடர்ந்து செயல்படலாம் என மாத இறுதி என்பதால் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியங்களை பணிகளை தொடருங்கள் எனவும் கூறியதாகவும் பதிவாளர் அறைக்கு செல்லாமல் நான் பதிவாளராக தொடர்வேன் என்றார். பின்னர் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் செய்தியாளருக்கு பேட்டி அளித்த போது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 40 பேர் நியமனம் முறைகேடு தொடர்பாக உள்ள வழக்கில் வரும் 8ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணை தமிழ் பல்கலைக்கழகம் வருவதாகவும் இந்த விசாரணை முறைகேடு விசாரணையில் நீக்கப்பட்ட தியாகராஜன் பெயரும் உள்ளதாகவும் வழக்கு விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என அவர் நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் சட்டப்பூர்வமாக புதிய பதிவாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் எந்தவித விதிமீறல்களும் இல்லை. ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் அதிகாரம் புதிய பதிவாளர் வெற்றி செல்வனுக்கு உள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேட்டில் நீக்கப்பட்ட தியாகராஜன் பெயரும் உள்ளதால் அவர் பணி நீக்கம் செய்யப்படவே வேண்டும். 10 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனை செய்த பிறகு பதிவாளரின் அறையை உடைக்கப்பட்டது. அதில் எந்த விதி மீறலுக்கும் இல்லை என அவர் தெரிவித்தார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தியாகராஜனிடம் பணியிடம் நீக்கம் செய்து துணைவேந்தர் பொறுப்பு சங்கர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.